மாறிமாறாத தன்னம்மலை வேங்கடத் தண்ணலை வாரிமாறாத பைம்பூம் பொழில்சூழ் குருகூர் நகர் காரிமாறன் சடகோபன் சொல்லாயிரத்திப் பத்தால் வேரிமாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே. இந்த பாசுரம் நம்மாழ்வார் என்கிற ஆழ்வார்களுக்கு தலைவரான ஒருவர் திருவேங்கடமுடையானை பற்றி பாடின ஒரு பாசுரம். இந்த பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உள்ளது. அதை இந்த பாசுரத்திலும் நாம் பார்த்து கொள்ளலாம். நேரடியாகவும் இப்போது நாம் இருக்கும் இடத்தில் இதை தரிசித்து கொள்ளலாம். நாம் இப்போது வந்திருப்பது திருப்பதியிலிருந்து திருமலைக்கு செல்லும் பாதையில் இருக்கக்கூடிய ஆழ்வார் தீர்த்தம் என்கிற ஒரு புனிதமான இடம். இந்த அலிப்பிரி என்கிற இடத்திலிருந்துதான் நாம் மலை ஏறத் தொடங்குகிறோம். திருப்பதியிலிருந்து அலிப்பிரிக்கு செல்லும் வழியிலே ஒரு பைபாஸ் மார்க்கம். அந்த இடத்தில்தான் இந்த ஆழ்வார் தீர்த்தம் என்கிற அழகான புனித நீர் இருக்கிறது. ஒரு அழகான புஷ்கரணி. அந்த புஷ்கரணிக்கு அருவி மூலமாக தண்ணீர் வந்து சேருகிறது. திருவேங்கடத்தில் எப்போதெல்லாம் மழை பொழிகிறதோ அப்போதெல்லாம் விடாமல் அருவி மூலமாக இந்த புஷ்கரணியில் தண்ணீர் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். பெரிய மழையாக இருந்தால் நாம் குளிக்கக்கூட முடியாது, அவ்வளவு வேகமாக அந்த அருவி பிரவகித்து கீழே ஓடி வருகிறது. அந்த குளத்துக்கு அருகிலேதான் சுவாமி நம்மாழ்வாருக்கான ஒரு அழகான சந்நிதி. தீர்த்தத்துக்கே ஆழ்வார் தீர்த்தம் என்று பெயர். ஏனென்றால் இந்த தீர்த்தத்துக்கு அருகில் சுவாமி நம்மாழ்வாருக்கு ஒரு கோவில் அமைந்திருக்கிறது. நம்மாழ்வார் மட்டுமல்ல, அருகிலே லக்ஷ்மி நாராயண பெருமாள் மடியில் லக்ஷ்மி தேவியை அமர்த்தி வைத்துக்கொண்டு அழகான வடிவத்தில் காட்சி அளிக்கிறார். அதற்கருகிலேயே வேணுகோபால சுவாமி கையில் புல்லாங்குழலை ஏந்தி கண்ணனாக காட்சி கொடுக்கிறார். இவர்களுக்கு நடுவில் தான் சுவாமி நம்மாழ்வாருக்கான அழகான கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் மூலவர் மட்டும்தான் உண்டு. நம்மாழ்வாருடைய உற்சவர் இங்கில்லை. இந்த மூலவருடைய உற்சவர் தான் கோவிந்தராஜ பெருமான் சன்னதிக்கு உள்ளே எழுந்தருள் இருக்கிறார். அந்த உற்சவருடைய மூலவர் இருக்கும் சன்னதி இந்த ஆழ்வார் தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய சன்னதி. ஏன் ஆழ்வார் இங்கு இருக்கிறார்? அதுவும் குளத்துக்கு அருகிலே இருக்கிறாரே, அதுவும் அருவிக்கிலிருந்து தண்ணீர் வரும் குளத்துக்கு அருகிலே ஆழ்வார் இருக்கிறாரே என்றால் அதுதான் அடியேன் விண்ணப்பித்த பாசுரத்துக்கும் இந்த இடத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. ஆழ்வார் பாடுகிறார், மாறி மாறாத தன்னம் மலை. திருவேங்கடம் என்பது மிகவும் குளிர்ந்த மலையாம். ஏன் குளிர்ந்திருக்கிறது? மாறி மாறாத, மாறி என்றால் மழை. மழை பெய்வது ஓயவே ஓயாதாம். எப்போதும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. மாறி மாறாத தன்னம் மலை. அந்த தன்னம்மலை வேங்கடத்து அண்ணலை, அங்கு இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமானை வாரி மாறாத பைம்பூம் பொழில்சூழ் குருகூர் நகர் காரிமாறன் சடகோபன். நான் யார் தெரியுமா? தண்ணீர் எப்போதும் தீர்ந்து போகாத சமிருத்தமாக ஜலம் இருக்கக்கூடிய ஒரு திருக்குருகூர் என்கிற ஊரில் அவதரித்தவரான ஆழ்வார் அந்த ஸ்ரீனிவாச பெருமானை பற்றி பாடுகிறேன். இந்த 10 பாசுரங்களையும் பாடியிருக்கிறேன் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். என்ன தொடர்பு? திருவேங்கடத்துல மழை நிற்காது. இந்த திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி இருக்கிறதே, அந்த ஊரிலே தண்ணீர் குறையாது என்று ஆழ்வார் பாடுகிறார். மலையிலே மழை பெய்தால், திருவேங்கடத்தில் மழை பொழிந்தால் எப்படி தெற்கு கோடியில் இருக்கிற தாமிரபரணியில ஜலம் ஓடும்? அங்கு எப்படி தண்ணீர் இருக்கும் என்றால், இங்கு ஆழ்வார் பாடுவது நாம் பார்க்கும் தண்ணீரை பற்றியே அல்ல. மாறி மழை என்று ஆழ்வார் சொல்லுவது பகவானுடைய கருணை மழையை. அந்த கருணை மழை இருக்கும் வரை ஆழ்வாருடைய பாசுரங்கள் ஓயப்போவதே கிடையாது. அதனால பைம்பூம் பொழில் சூழ் குருகூர் நகர் காரிமாறன் சடகோபன் சொல்லாயிரத்திப் பத்தால் வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே. இந்த ஆழ்வார் சொன்ன 10 பாசுரங்களையும் நாம் ஓதினோம் என்றால் வேரி மாறாத பூ, வேரி என்றால் நறுமணம் என்று பொருள். நறுமணம் மிக்க அழகான தாமரை புஷ்பத்துல பிராட்டி அமர்ந்திருக்கிறாளே பத்மாவதி தாயார், அவள் வினை தீர்க்குமே. நாம் செய்து வைத்த பாபங்கள் அனைத்தையும் போக்கிக் கொடுப்பாள் என்று ஆழ்வார் பாடுகிறார். அப்ப 3 பேர் சேருகிறார்களா? திருவேங்கடமுடையானுடைய மழை பொழியணும்,
அங்கு ஆழ்வார் அதை கொண்டு பாசுரம் பாட வேண்டும். அதை நாம் சொன்னோம் என்றால் பத்மாவதி தாயார் பாபங்களை போக்கி கொடுப்பாள். இது 3 சேருகிற இடம் ஆழ்வார் தீர்த்தம் தானே. மலையிலிருந்து அருவி, அது கருணை அருவியாக இருக்கட்டும், தண்ணீர் அருவியாக இருக்கட்டும், அருவி கொட்டி இந்த ஆழ்வார் தீர்த்தத்துல ஜலம் சேருகிறது. பக்கத்திலேயே நம்மாழ்வார் இருக்கிறார். அவரை தரிசிப்பதற்கு வந்திருக்கிறோம். அவர் பாடின பாசுரங்களை ஓதினோம் என்றால் சேவிச்சுட்டு வந்தது யார? பத்மாவதி தாயாரிடத்துல பிரார்த்தித்து கொண்டுதான் இங்கு வந்திருக்கிறோம், அனுமதி பெற்றுக்கொண்டு. அவளுடைய அனுகிரகத்தாலே பாபங்கள் அனைத்தும் போக்கப்படுகின்றன என்று ஆழ்வார் தானே தெரிவிக்கிறார். அவ்வளவு ஈடுபாடு இந்த நம்மாழ்வாருக்கு. பெண் பாவனை, தானே பெண்ணாக பாசுரம் பாடுகிறாள். அதுல ஒரு பாசுரம், இந்த பெண்ணுக்கு வயசே ஆகல, இப்பதான் 5 வயசு 6 வயசு ஆகிறது, இன்னும் பருவம் அடையவில்லை, இன்னும் வளரவே இல்லை. ஓரளவுக்கு வளர்ந்தால்தான் இடுப்புல கட்டினா பாவாடை நிற்கணுமோ இல்லையோ, அது நிற்கிற அளவுக்கு இடுப்பு அகண்டு கொள்ள கூடவில்லை. இன்னும் ரொம்ப சின்ன மழலை மாறாத குழந்தையாக ஆழ்வார் இருக்கிறாளாம். ஆனால் அந்த வயசுல என் பெண்ணு என்ன தெரியுமா வார்த்தை சொல்றா? முலையோ முழுமுத்தும் போந்தில மொய்பூம் குழற்குரிய கலையோ அறையில்லை நாவோ குழலும் கடல் மண்ணெல்லாம் விலையோ என மிளிரும் கண் இவள் பரமே மலையோ திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகமே என்று நம்மாழ்வார் பெண்ணாக இருக்கிறாள். அவளுடைய பாட்டை பார்த்து தாயார் ஆச்சரியப்படுகிறாள். முலையோ முழுமுத்தும் போந்தில, இவளுக்கு இன்னும் வயசாகல, திருமார்பெல்லாம் வளரவில்லை, மொய்பூம் குழற்குரிய தலைமுடி எடுத்து முடிச்சு போடலாம்னா அவ்வளவு தலைமுடி கூட வளரவில்லை, கலையோ அறையில்லை, இடுப்புல பாவாடை புடவை கட்டினா நிற்க மாட்டேங்கிறது, நாவோ குழரும், பேச ஆரம்பிச்சா மழலை மாறவில்லை, இன்னும் குழன்று நாக்கோடு பேசுகிறாள், கடல் மெல்லெல்லாம் விலையோ என மிளிரும் கண். குழந்தை உலகத்தை பார்க்கும்போது இப்படியே ஆச்சரியமாவே பார்க்கும். இது என்னது, இது புதுசா இருக்கேன்னு எல்லாத்தையும் முதல் முறை பார்க்கிறதோ இல்லையோ, அதை போல இந்த கண்ணு விழி கூட இந்த பெண்ணுக்கு மாறவில்லை. ஆனா வாயில் என்ன தெரியுமா வார்த்தை சொல்றா? மலையோ திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகமே இவள் பரமே. இது எப்படி நடக்கிறதுன்னு தெரியவில்லை. அந்த வயதிலும் ஆழ்வார் திருவேங்கடம் என்று மலையின் பெயரையே சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று பராங்குஷ நாயகியுடைய தாயார் பாடுகிறாள். அந்த அளவு ஸ்ரீனிவாச பெருமானால் தான் ஆழ்வார் பாடினது. ஸ்ரீனிவாச பெருமானிடத்துல அத்தனை ஈடுபாடு உண்டு. மேல் அந்த பாசுரங்களை எல்லாம் அனுபவிக்க போகிறோம். இவனிடத்துல தான் சரணாகதி செய்தார் ஆழ்வார். இந்த பெருமானிடத்துல தான் கைங்கரியத்தை பிரார்த்தித்தார். இப்படி நெருக்கமான தொடர்பு இருக்கிறபடியால் இந்த ஆழ்வார் தீர்த்தத்தில் ஆழ்வாரை சேவித்துக் கொண்டு இங்கிருந்துதான் முன்காலத்தில் மலையேறத் தொடங்கினார்கள். இப்போது அதற்கு பின்னாடி படிக்கட்டெல்லாம் போட்டு வேற பாதையெல்லாம் ஏற்பட்டு இருக்கலாம். முன்காலத்தில் இங்கிருந்து இந்த புஷ்கரில் நீராடி ஆழ்வாரை தரிசித்து விட்டு இங்கிருந்து புறப்பட்டுத்தான் மலையேறச் செல்லுவார்களாம். அது இந்த இடத்துக்கு இருக்கும் சிறப்பு. புராணங்களிலும் கபிலர் என்கிற முனிவர் இந்த இடத்திலே வந்து நிறைய தவம் செய்தபடியால் கபில தீர்த்தம் என்றும் இந்த தீர்த்தத்துக்கு, ஆழ்வார் தீர்த்தத்துக்கு மற்றொரு பெயர் சொல்லப்படுகிறது. இது ஒரு இடம். கபில தீர்த்தம், ஆழ்வார் தீர்த்தத்தை சேவித்துக் கொண்டோம். அங்கிருந்து மேலும் சென்றோம் என்றால் மலையினுடைய அடிவாரத்தை அடைகிறோம். அந்த இடத்துக்கு அலிப்பிரி என்று இன்றைக்கு பெயர் சொல்லப்படுகிறது. ஆனா தொன்மையான பெயர் அடிப்புலி. அங்க இடத்துல ஒரு புளிய மரம் இருந்தது. அந்த புளிய மரத்தின் அடியில் தான் அமர்ந்து சுவாமி ராமானுஜர் தன் ஆச்சாரியனான பெரிய திருமலை நம்பிகளிடத்தில் 1 வருஷ காலம் ராமாயணம் காலக்ஷேபம் கேட்டாராம். பெரிய திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு சொந்த தாய் மாமா. அவர் மலைக்கு மேல பகவானுக்கு தீர்த்தம் கொண்டு வந்து கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார். ராமானுஜர் ராமாயணம் கற்பதற்காக வந்தார். இவர் மலைக்கு போக மாட்டேன் என்று மறுத்து விட்டார். ஐயோ, இந்த மலையே திருவேங்கடமுடையானுடைய உடம்பு தான், அதெல்லாம் நான் கால் வைத்து ஏறி மிதிக்க மாட்டேன், நான் கீழே தான் இருப்பேன்னு அடம் பிடித்தார். திருமலை நம்பிகள் தினமும் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து இவருக்கு அர்த்தங்களை உபதேசம் செய்துவிட்டு திரும்ப மலைக்கு ஏறி போவாராம். அது அனைத்தும் நடந்தது இந்த அடிப்புலி, மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய புளிய மரத்தின் அடியில் தான். அதனால் இந்த இடத்துக்கு அடிப்புலின்னு பெயர். இன்றைக்கு அலிப்பிரி என்று மருவி வழங்கப்படுகிறது. அந்த இடத்திலிருந்து தான் இன்றைக்கும் நாம் ஏறத் தொடங்குகிறோம். இதுக்கு அலிப்பெரி மெட்டுன்னு பெயர். மெட்டுனா படிக்கட்டு. அலிப்பிரி மெட்டுன்னு இதற்கு பெயர். இது ஒரு நீளமான பாதை. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், திருவேங்கடத்துக்கு 2 பாதைகள் இருக்கின்றன. ஸ்ரீவாரி மெட்டுன்னு ஒன்றுத்துக்கு பெயர், அலிப்பிரி மெட்டுன்னு ஒன்றுத்துக்கு பெயர். அலிப்பிரி மெட்டு கொஞ்சம் நீளமானது. கிட்டத்தட்ட 9-10 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும். படிக்கட்டுகள் 3550 படிக்கட்டுகள். இது கொஞ்சம் நீளமான பாதை. ஸ்ரீவாரி மெட்டு என்பது இதை விட சுருக்கமான பாதை. 2-3 கிலோமீட்டர் தான். படிக்கட்டுகளும் 2388 இத்தனை படிக்கட்டு தான் உண்டு. ஆனால் அது எப்படி அவ்வளவு எளிமையா ஸ்ரீனிவாச பெருமாள் விட்டுடுவாரா? அலிப்பெரியில படியெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும். ஸ்ரீவாரி மெட்டுல படியெல்லாம் பெருசு பெருசா இருக்கும். ஏறத்துக்குள்ள நம்ம கால், இதுக்கு அந்த பாதையே தேவல சுவாமி, நிதானமாகவாவது நடந்து வந்திருக்கலாம். நிறைய தூரம் அலிப்பெரியில ஏறணும்னா முதல்ல தான் ஏறுவது கஷ்டம்.
கிட்டத்தட்ட 2000 படிகள் ஏறினோம். காலி கோபுரம் என்பதுதான் முதல்ல வருகிறது. இந்த பாதை ஏறுமே அலிப்பிரிமெட்டு ஸ்ரீவாரிமெட்டுன்னு 2. ஸ்ரீவாரிமெட்டுக்கு சில தடைகள் உண்டு. 5 மணிக்கு மேல ஏற முடியாது. அலிப்பிரியில 7-8 மணி வரைக்கும் ஏறுவதற்கு அனுமதிக்கிறார்கள். அந்தந்த காலம் சூழ்நிலைகளை பொறுத்து அந்த அலிப்பிரி மார்க்கத்துக்கு தான் இப்ப நாம வந்திருக்கோம். அங்க அடியிலேயே பகவானுடைய அழகான திருவடியை நாம் தரிசித்துக் கொள்ளலாம். மேல போய் திருவடிகளை பிடிக்கணும். அதற்கு ஒரு முன்னோட்டமாக நாம் அவனை சென்று அடைவதற்குள் பெருமான் நம்மை தேடி வந்து விடுகிறார். அப்ப இந்த அலிப்பிரியிலேயே பகவானுடைய திருவடிகளை பதித்து வைத்திருக்கிறார்கள். அதை தரிசித்து கொண்டு சேவித்து கையால தொட்டு கொண்டுதான் மேலே செல்ல வேண்டும். ஓயுமூப்பு பிறப்பிறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்தாயன் நான்மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கே என்று நம்மாழ்வார் பாடுகிறார். இந்த மலையை ஏற போறோம்னா அதுக்கு பலத்தை யார் கொடுக்கிறது? நம்ம உடம்பு. வீட்டுக்கு படிக்கட்டு ஏறி இறங்கினாலே சுவாமி 2வது மாடிக்கு ஏற வேண்டியிருக்கு, காலெல்லாம் வலிக்கிறதுன்னு சொல்லிடுறோம். திருமலை ஏறணும்னா எத்தனை பக்தர்கள், வயதானவர்கள், குழந்தைகள் முதல் எத்தனையோ பேர் ஏறுகிறார்களே. யார் தைரியம் கொடுக்கிறா, பலம் கொடுக்கிறான்னா ஸ்ரீனிவாச பெருமான் தான் கொடுக்க வேண்டும். அதற்கு நாம ஒன்னே ஒண்ணு பண்ணணும். நான்மலராம் அடித்தாமரை, அன்று பூத்த தாமரை போல அழகான திருவடிகள் இருக்கின்றனவே, அந்த திருவடிகளை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கு ஓயும் மூப்பு பிறப்பு இறப்பு பிணின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். பகவானுடைய திருவடிகளை மனசுல தரிக்கணும். அந்த திருவடிகளை வாயால சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஸ்ரீனிவாசன் திருவடிகள் அடி போற்றி அடி போற்றின்னு சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றால் அப்ப தைரியம் கொடுத்து மூப்பு பிறப்பு இறப்பு பிணி அனைத்தையும் போக்குவாராம். வயதான தன்மை, மூப்புனா வயோதிகனாக இருக்கும் தன்மை, அதையும் பகவான் போக்கிக் கொடுக்கிறார். பிணி வியாதிகளை போக்குகிறார். பிறப்பு இறப்பு என்கிற சுழலிலிருந்தே விடுபட்டு வைக்கிறார். இது அனைத்தையும் கொடுப்பது ஒன்னே ஒன்று பொண்ணா போரும். அந்த திருவடிகளை தொட்டு கும்பிட்டு மனசிலே தரித்து வாயில பகவானுடைய நாமங்களை விடாமல் சொல்லிக்கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்று ஏறினோம் என்றால் பகவான் கைபிடித்து நம்மை மேலே அழைத்து செல்லுகிறார். இதெல்லாம் இந்த பக்கம் அலிப்பிரியிலே ஏறும்போது முதல்ல அலிப்பிரியில பெரிய கருடன், அது எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையோ, வாசல்ல பெரிய கருடன் நம்மை வரவேற்கிறார். அதை தாண்டித்தான் பெருமானுடைய திருவடி அடிப்புலி இருக்கிறது. அங்க பக்கத்துல ஒரு பெரியாழ்வார் சன்னதி இருக்கு. பெரியாழ்வாருக்கு கோவிந்தராஜ பெருமானுக்குள்ளே சன்னதிக்குள்ளேயும் இருக்கார். இந்த இடத்திலும் பெரியாழ்வாருக்கு ஒரு சன்னதி உள்ளது. ஆண்டாள் இந்த இடத்துக்கு, கோவிந்தராஜ பெருமாளும் ஆண்டாளும் கல்யாணோத்சவம் கண்டுருள்வதற்கு இந்த இடத்துக்கு எழுந்தருளுகிறார்கள் சில நாட்கள் அன்று. அந்த பெரியாழ்வாரையும் தரிசித்து கொண்டு மேலே ஏறப்போனோம் என்றால் முதல் 2000 படிக்கட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஏறுதான் ரொம்ப கஷ்டம். அதை ஏறி போனோம்னா காலி கோபுரம், காலினா காற்றுன்னு அர்த்தம், நன்னா திறந்த வெளி, நன்னா காத்தடிக்கிறது. அதனால காலி கோபுரம் என்பது 2083 படிகள், மொத்தம் 3550. அதுல 2083 ஏறின உடனே காலி கோபுரம் வரும். அது வந்தாச்சுன்னா மூச்சு விடலாம். சரி சுவாமி, இனிமே நடந்து தான் பாதை வழிப்பாதை போலத்தான் இருக்கு, ரொம்ப படிக்கட்டுகள் கிடையாது. முதல்ல காலி கோபுரம், அங்கிருந்து இன்னொரு 1-1.5 மணி நேரம் போனோம்னால் பெரிய ஹனுமானுக்கு சந்நிதியும், பெரிய கிட்டத்தட்ட 30 அடிக்கு ஒரு ஆஞ்சநேய சுவாமி இருக்கிறார். அவரையும் தொழுது கொள்ளலாம். அவருக்கு பூஜைகள் உண்டு. தினமும் பகவானுக்கு ஸ்ரீனிவாச பெருமானுக்கு ஆராதனம் முடிந்தவுடன் அங்கிருந்து பிரசாதம் கொண்டு வந்து இந்த ஹனுமானுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. ஹனும ஜெயந்தி அன்னைக்கு இந்த ஹனுமாருக்கு திருமஞ்சனம் முதலானவை நடத்தப்படுகின்றன. அந்த ஹனுமானையும் சேவித்துக் கொள்ளுகிறோம். அங்கிருந்து இன்னும் போனோம்னால் ஒரு நரசிம்ம பெருமானுடைய சன்னதி இருக்கிறது. ஒரு இடத்துல உங்களுக்கே தெரியும், பாதை சாலையோடு சேரும். திரும்ப கீழே இறங்கி வர ரோடு இருக்கே, அந்த வண்டிகள் வர சாலையோடு போய் இந்த ஏறுகிற பாதை சேரும். அதற்கு முன்னால் தான் நரசிம்ம பெருமானுடைய சன்னதி இருக்கிறது. அவரையும் தரிசித்துக் கொள்ளலாம். அதிலிருந்து போனோம்னால் முழங்கால் முடிச்சு அப்படின்னு முக்குலு மெட்டுன்னு சொல்றா பாருங்க, அந்த இடம் ஏறது ரொம்ப கஷ்டம். அதை கஷ்டப்பட்டு முட்டி போட்டுக்கொண்டு இன்னைக்கும் பக்தர் ஏறுகிறார்கள். முட்டி போட்டுக்கொண்டே மலை ஏறுவது, ஒவ்வொரு படியிலும் குங்குமம் பூசிக்கொண்டு மலை, நமக்கு நிமிர்ந்திருந்து ஏறினாலே உடம்பு விண்டு போறது. குனிஞ்சு கொண்டே இருந்து ஒவ்வொரு படியிலும் குங்குமம் பூசி ஒவ்வொரு படியிலும் கற்பூரம் ஏற்றி பக்தர்கள் ஏறுகிறார்கள். அந்த சக்தியை பெருமான் தான் கொடுக்கணும். நம்மளாலெல்லாம் அதை கற்பனை செய்து கூட முடிக்க முடியாது. அந்த முழங்கால் முடிச்சு கருகில சுவாமி ராமானுஜருக்கு ஒரு சன்னதி, வழியெம்பெருமானார் சன்னதி என்று ஒரு அழகான சன்னதி. ராமானுஜர் முட்டியால் இந்த மலையை ஏறினார். அதற்கு ஸ்மாரகமாக இந்த சன்னதியும் இந்த இடத்துல இருக்கிறது. இப்படி எத்தனையோ அழகுகளை தாண்டி கூடவே திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து தசாவதாரத்தினுடைய விக்கிரகங்கள், ஆழ்வார்களுடைய விக்கிரகங்கள், இவை அனைத்தையும் எழுந்துருள பண்ணி இருக்கிறார்கள். இதை சேவித்து கொண்டு பக்தர்களோடு கூட்டமா ஏறணும். தனியா ஏறினா பயமா இருக்கும், அயற்சியா இருக்கும். கூட்டமாக ஏறினால் ஆனந்தமா, இந்த பகுதி அடியன் எவ்வளவு 13 நிமிஷம் சொன்னேனோ அதுக்குள்ள நீங்க மலையையே ஏறி முடித்து விடலாம். மலை ஏறி இனி மலையிலே எப்படி கோவில் உள்ளது, என்ன அமைப்பு என்று பார்ப்போம்.
Thank you.